ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சனம் அவனுங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கியை பிடுங்கி வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருப்பா, என்னை போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க கிட்டேயுமே அதுக்கப்புறம் தப்பிச்சு வெளியுமே வந்துட்டா. பார்த்தா அங்கே ஒரு ஆள் வந்துட்டு கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அவகிட்ட இருக்கிற கன்னை பிடிங்கிட்டு திரும்ப உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த தடவை அவள் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊசியை போடுறானுங்க, மயக்க ஊசின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஊசிலாம் எனக்கு போடாதீங்க, நான் தப்பிக்கலாம் மாட்டேன், ப்ளீஸ் அந்த இன்ஜெக்ஷன் எனக்கு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனுங்க கேட்பானுங்களா, ஊசியை போட்டு விட்டுறானுங்க. அடுத்த செகண்டே அவளுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம செகரோட ஷாலை பிடுங்கிட்டு இது உனக்கானது கிடையாது, உன் அக்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாலை பிடுங்கி வச்சுட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்து அடுத்த செகண்டே இவங்க தானே காப்பாத்துனாங்க, அதை நினைச்சு பார்த்துட்டு நீங்க தான் நேற்று நைட்டு என்னை காப்பாத்துனதா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் தான் உன்னை காப்பாத்தின செகர்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது செகரா அப்படின்னு கேட்டா, ஆமா அதுதான் உன்னோட பேரு, சனம் உன்னோட அக்கா, அப்புறம் உன்னோட அப்பா பேரு அசாத் அகமத் கான், உன்னோட அம்மா பேரு ஜோயா அகமத் கான், என்னோட பேரு தில்சாத், நான் தான் உன்னோட பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கும் ஒண்ணுமே புரியல. இவங்களும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரஷ்யா என்னோட வாழ்க்கையை அழிச்சா, அந்த நீலாம்பரி நம்மளோட மொத்த குடும்பத்தையுமே கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. ஹயாவோட அம்மாவை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் அசத் அப்புறம் ஜோயாவை கொண்டுட்டு மொத்த குடும்பத்தையுமே கூண்டோட எரிச்சு விட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் உன்னையை தேடிட்டு இருந்தேன், ஆனால் நீ அப்போ எங்கே போனேனே தெரியலம்மா, நீயும் அந்த நெருப்புல மாட்டி செத்து போயிட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீ உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா, உன்னோட அக்காவோட வாழ்க்கையும் இப்போ அந்த ரஷ்யா அழிக்கிறது பார்த்துட்டு இருக்கா, நீ எந்த உண்மையுமே தெரியாம அவளுக்கு போயிட்டு துணையா இருக்கியம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் லூஸ் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப இதுல இருந்தே தெரியுது இவங்க சொன்ன எதையுமே அவன் நம்பல அப்படின்னு. நீங்க நல்ல கதை சொல்றீங்க, நீங்க சொல்ற கதையை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போலயே. அந்த சனம் என்னோட அக்காவா, அப்புறம் நீங்க என்னோட பெரியம்மாவா, அப்புறம் என்னோட அப்பா அம்மா பேர் ஜோயா, அப்புறம் அசத் அகமத் கானா, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? நம்புற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்றீங்களா? எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதைனா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே கிடையாது, நான் தனியாக தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன், அதுவும் தெருவில் மிச்சம் மீதி கிடக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தால் நான் எதுக்காக அனாதையாக வாழணும்? இங்கே பாருங்க, உங்களோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னால் அவங்களோ டக்குன்னு உன்னோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கோ டக்குன்னு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஆமாம், என் பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் தான், அப்புறம் உங்களோட சனம் அவளோட பிளட் குரூப்பும் ஓ பாசிட்டிவ் தானே, அப்புறம் உங்களுக்கும் ஓ பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் தான், இதெல்லாம் ஒரு ஆதாரமா நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? சரி ஓகே, நான் சொல்றதுதான் நீ நம்ப மாட்டேங்கிற, ஆனா என் கண்ணுல இருந்து இந்த கண்ணீர் வருது, என் கண்ணீரை கூடவா நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் யாருங்க உங்களோட கண்ணீரை பார்த்து நம்புறதுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு எனக்கு? நீங்க என்னோட பெரியம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க அந்த சனமுக்கு தான் பெரியம்மா, எனக்கு ஒன்றும் நீங்க பெரியம்மா கிடையாது, அதனால தேவையில்லாம இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்க அடுத்ததா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட இவளுக்கோ பயங்கரமான ஷாக்கா இருக்கு. சரி ஓகே, நான் சொல்றதா நீ நம்ப மாட்டேன், ஆனா உனக்கு உன்னோட வலது கால்ல ஒரு பர்த் மார்க் இருக்கும், அது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவ்வளோ ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கா. அவங்கள இரு நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு காலை காமிக்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு உண்மையிலே வலது காலில் ஒரு பர்த் மார்க் இருக்குது. இப்போவாச்சும் நம்பி தானே ஆகணும், அதனால் அவங்களுமே சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் தான் உன்னோட பெரியம்மா, ஏன்னா நீ நம்பு, அவள் உன்னோட அக்காம்மா, உன்னோட அக்காவோட வாழ்க்கையை நீ அழிச்சிடாத, நான் பண்ணது தப்பு தான், அன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றிருக்கணும், உன்னை நான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட மடியில் படுத்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ டக்குன்னு அவங்களோட கையை எடுத்துட்டு, நீங்க எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நீங்க என்ன சின்ன வயசுல அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, நான் காணோம் அப்படிங்கவுமே நீங்க என்ன தேட கூட முயற்சி பண்ணல, அப்பவே நான் செத்துட்டேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமாவது நீங்க என்ன தேட முயற்சி பண்ணீங்களா? ஒரு தடவை கூட நீங்க தேட முயற்சி பண்ணல, நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இப்போ இவங்க தான் இவளோட ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால அவங்களுமே அவளை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னை தேடாம இருந்தது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளும் என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா, நீங்கள் தான் என்னோட குடும்பங்கிற உண்மை எதுவுமே எனக்கு தெரியாது, நான் என்னோட அக்காவோட வாழ்க்கையை நான் அழிக்க பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் நடக்காது, நான் போய் சனமை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் சனம் ரஷ்யா எங்கே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சனம் இங்கே கூட்டிகிட்டு வரதான் என்னோட அடுத்த கட்ட வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெரியம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறா. ஒரு வழியாக இவளுக்கு தன்னோட ஃபேமிலி யாருங்கிற உண்மை இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு.
இந்த பக்கம் நம்ம ஆகிலும் ரெடி ஆகிட்டு சனமை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து என்னோட சனம் வந்து எனக்கு முழுசாக சொந்தமாக போகிறா, அதுவும் நிரந்தரமாக. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுற சனம், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சனமை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து மயக்க ஊசியை தான் போட்டாங்களா இல்லை வேறு என்ன ஊசியை போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அவளோட கண்ணு மொழியெல்லாம் அப்படியே மேலே போயிட்டு இருக்குது. அப்போ கூட இவ வந்து ஆகிலை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆகில் வந்து எனக்கு சொந்தமானவர், இன்றைக்கி மட்டும் என் தங்கச்சி கூட அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் பெரிய தப்பாயிடுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணு மொழிலாம் அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. இதை அங்கே இருக்கிற ஒரு ஆளும் கவனிச்சுட்டு, என்னடா கொடுத்தீங்க அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிலை பார்க்குறானுங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற கொஞ்சம் மருந்து தான் வந்து இன்ஜெக்ஷனாக போட சொல்லியிருப்பான். ஆனால் இவன் என்னடானா அந்த பாட்டிலில் இருக்கிற மொத்த மருந்தையுமே போட்டான் போல். அதனால இப்போ அவள் வந்து சாகிற நிலைமைக்கு போயிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சனமோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹயா அவளோட ரூமுக்கு வர. அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது, கூடவே ஒரு லெட்டரும் இருக்குது. ராகத்தான் எழுதியிருக்கான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஹயா, உண்மையிலே வந்து நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை நம்ப தயாராகவே இல்லை. ப்ளீஸ் என்னை ஒரு தடவையாவது நம்ப முயற்சி பண்ணு. நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ எனக்காக ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்து ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கான். அந்த ஃப்ளவரை பார்த்த உடனே இவளுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் கொடுத்தான் இல்லையா சாரி, அந்த சாரியுமே போட்டுட்டு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ராகத்துமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹயா வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒயிட் கலர் குர்த்தாவிலே சுற்றிட்டு இருக்கீங்க, ஒரு சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பா. அப்போ அதை போட்டிருக்க மாட்டான். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை தான் அவன் போட்டிருக்கான், ரெட் கலரில் வந்து ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு இவனும் கிளம்பிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹயாவுமே அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் வந்து பார்க்குறா. பார்த்தா அவன் அழகாக அந்த இடத்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் போல். அங்கே போய் உட்காந்துட்டு இவளும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போம். அன்றைக்கி அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தார், நான் தான் வந்து சொல்ல விடவே இல்லை. நான் படிக்க கோவத்தில் அவர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக அவர் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே அவனை ஆளையே காணோம். அப்போ அங்கே தம்பிக்காரனும் வந்துட்டு, நீ இன்னும் எத்தனை தடவை தான் என் அண்ணனை நம்பி இப்படி ஏமாற போகிற, அவன் இங்கே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, அவர் தான் என்ன இங்கே வர சொன்னார், நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னால், நீ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இங்கேயே உட்காந்துருந்தாலும் அவன் வரப்போகிறது கிடையாது. அவன் இவ்வளோ பண்ணியும் நீ எப்படி ஹயா அவனை நீ திரும்பவும் நம்ப ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்திருக்கலாம், அதனால கூட அவர் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு அப்படி என்ன ஒர்க் இருக்குன்னு வா நானே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு ராகத்தோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்த இவளுக்கோ பயங்கரமான ஷாக்கு. அப்படி என்னத்தை அவள் பார்த்தா அப்படின்னு பார்த்தா, ராகத்து ஒரு பொண்ணு கூட பெட்டில் படுத்துருக்கான், அதுவும் ட்ரெஸ் இல்லாமல். இவளுக்கோ ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணுமே அங்கே டக்குனு இவளை பார்த்ததுமே எழுந்திரிச்சு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது தம்பிக்காரனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவனுமே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் நமக்கே என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம ராகத்து வந்து ரெடி ஆகிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ அங்கே ஒரு ஜூஸ் கிளாஸ் இருக்கிறத பார்த்துறான். அதை போயிட்டு பார்த்தா பக்கத்துலேயே ஒரு லெட்டரும் எழுதியிருக்கு. ஹயா தான் எழுதியிருக்கா, அதாவது ஹயா எழுதியிருக்கான்னு அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான். இந்த மாதிரி நீங்கள் என்னை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே சாப்பிடல இல்லையா, ஸோ அதனால் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்து என்னை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதனால அவனுமே அந்த ஜூஸை குடிச்சிடுறான். குடிச்ச அடுத்த செகண்டே வந்து அவன் வந்து மயங்கிட்டான் போல். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, பெட்டில் அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவனை பெட்டில் படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனோட நெஞ்சில் கிஸ் பண்ண சொல்லிட்டு இப்படி ஒன்று மணி இருந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கான். இதுக்கு முழுக்க முழுக்க தம்பிக்காரன் தான் காரணம். அவளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ராகத்தோ மயக்கம் தெளிஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஹயா வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நான் தூங்கிட்டேன், சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா, டக்குன்னு இவ்வளோ அவனோட கண்ணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டுருக்கா. இன்னொன்று எத்தனை தடவை தான் போய் சொல்லி என்னை ஏமாற்ற போகிற, எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தானே நினச்சேன், ஆனால் நீ என்னை ஒவ்வொரு தடவையுமே முட்டாளாக்கிட்டு இருக்க, உன் விஷயத்தில் நான் எத்தனை தடவை தான் ஏமாறுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இவனுக்கோ ஒன்றுமே புரியல. ஹயா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஹயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு தம்பிக்காரனுமே சிரிச்சிட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் நம்ம சேகரோ அக்காவை காப்பாற்றுறதுக்காக அவசரமாக வெளியே போயிட்டு இருக்கா. அப்போ ரிஹானோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, சனம் நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அதுவா நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன் ரிஹான் அப்படின்னு சொன்னா. தண்ணி தானே வேணும், நானே உனக்காக எடுத்துகிட்டு வரேன், நீ வந்து இன்னைக்கு கல்யாணம் பொண்ணு, நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சனம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்னைக்காவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, என்ன விஷயம் சொல்லுங்க ரிஹான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ சொன்ன விஷயத்தை பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன், அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நான் காதலிச்ச பொண்ணுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அவளை நான் மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு நினைக்கிறேன் சனம், ஏன்னா
நான் அவளை விட்டு விலகி வந்ததுக்கப்புறம் அவளை நான் டோட்டலாக மறந்துடுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் அவளை விலகி இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நான் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு. என்னால் அவள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சனம் நீ இரு, நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவன் பேசினதெல்லாம் கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல ரிஹான், இப்போவாது நீங்கள் என்னை நம்பணும்னு முயற்சி பண்ணீங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்களே, இப்போ என்னோட காதலும் எனக்கு கைகூடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் சனமோட வாழ்க்கையை தான் நான் சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளை சாரோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ ரிஹானும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாலெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான், அண்ணா நீங்கள் இன்றைக்கி காதலிச்ச பொண்ணு கூடயே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, இதே மாதிரி எனக்கும் ஒரு நாள் ஆகும்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனோ டக்குன்னு என்னடா சொல்கிற, அப்போ நீ யாரடா காதலிக்கிற, என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையே, யாரை நீ காதலிக்கிற, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டால், அண்ணா நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் நான் இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகுவீங்க, அதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சரி பொண்ணு யாரு அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா அப்படின்னு கேட்டா, அவள் பார்க்கறதுக்கு அப்படியே சனம் மாதிரியே இருப்பானா அப்படின்னு சொல்கிறான். என்னது சனம் மாதிரியா, சனம் மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாடா அப்படின்னு சொன்னால், ஆமாண்ணா அது உண்மைதான், ஆனால் அவள் பார்க்கறதுக்கு சனம் மாதிரியே இருப்பாள். சரி நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க, நான் மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அப்புறமா நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீ எல்லாத்தையும் என்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் ஹயாவா அவள் கோவத்தில் கண்டமணிக்கு பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு எதுவுமே புரியல. நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஹயா அப்படின்னு சொன்னால், இப்போ கூட நீ என்னை நடிச்சு ஏமாத்தலான்னு பார்க்குறல்ல, இரு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சு விடுறா. பார்த்தா நெஞ்சில் வந்து லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. இதுக்கு என்ன போய் சொல்லி என்னை ஏமாற்ற போகிற அப்படின்னு கேட்டால், ஹயா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு மிஸ்டர் ராகத் அலி அன்சாரி, இதுக்கப்புறமா நீ போய் சொல்லி என்னை ஏமாற்றணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா இன்றைக்கி நீ என்ன பண்ணியோ அதை நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன். நீ ஒரு பொண்ணு கூட பெட்டில் வந்து தப்பு தண்டா பண்ணி இல்லாத நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறமா நீ எதுக்காக என்னோட வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு நினைக்கிற? இனிமேல் நீ நினச்சாலும் என்னோட வாழ்க்கையில் நீ தலையிட முடியாது. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிறேன். என்னோட கல்யாணம் வேணா உன் கூட ஆயிருக்கலாம், ஆனால் இன்னையிலேருந்து என்னோட கணவனா அவனோட தம்பி அதான் ஃபைஸை தான் நான் வந்து என்னோட கணவனா ஏற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. அவனுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. தம்பிக்கார என்னடா ஆனால் நம்ம நினச்சபடி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட முகரக்கட்டையை பார்த்தாலே எரிச்சலாக தான் வருது எனக்கு. இந்த அளவுக்கு வில்லத்தனமாக ஒருத்தவன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் என்னடானா தம்பிக்காரனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறா. வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராகத்தோட மனசும் அப்படியே உடஞ்சி போயிடுது. இவன் பண்ண தப்பெல்லாம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு தம்பிக்காரனுக்காக தன்னோட காதலே இழக்க பார்த்தான் இல்லையா, அதனால தான் அவன் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சஸ்பென்ஸாகவும் இருக்க போகுது. ஏன்னா எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.